ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஹைவேல வந்து ஜாமெட்ரிக்கல் டிசைன்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கிரேடியன்ட். கிரேடியன்ட்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ரேட் ஆஃப் ரைஸ் ஆர் ஃபால் அலாங் த லென்த் ஆஃப் த ரோட். நம்மளுடைய லென்த் ஆஃப் த ரோடில் வந்து ரைஸ் ஆகிறது அல்லது ஃபால் ஆகிறது. சரி, அந்த ரோடு வந்து ஒன்று ரைஸ் ஆகும் அல்லது ஃபால் ஆகும். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கிரேடியன்ட்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இந்த கிரேடியண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எப்படி நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன் வெர்டிக்கல் என் ஹரிசாண்டல். அதாவது வெர்டிக்கலில் இவ்வளோ இருக்கணும், ஹரிசாண்டலில் இவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இதை மென்ஷன் பண்ணுவாங்க. சரி, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கிரேடியன்ட். இந்த கிரேடியன்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரூலிங் கிரேடியன்ட்டு, அதே மாதிரி லிமிட்டிங் கிரேடியன்ட் நமக்கு டைப்ஸ் இருக்குது. இதில் ரூலிங் கிரேடியன்ட்னா என்ன அப்படின்னா, இதான் என்ன சொல்லுவாங்க டிசைன் கிரேடியன்ட்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ரோடில் ரூல் பண்ணக்கூடிய கிரேடியன்ட். வேற ஒன்று இல்லை, இந்த ஃபிக்ஸட் வேல்யூ ஆஃப் த ஸ்பீடை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே டிசைன் பண்ணிடுவாங்க. சரி, இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ரோடுக்கு டிசைன் பண்ணுறோம்ல, அந்த ஸ்பீடை தான் கிரேடியன்ட் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரூலிங் கிரேடியன்ட்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் மினிமம் நமக்கு இதோடைய எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அதில் நம்ம வெஹிக்கிள் மூவ் ஆகும்போது ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து நமக்கு மினிமமாக இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா லிமிட்டிங் கிரேடியன்ட். லிமிட்டிங் கிரேடியன்ட்னா என்ன அப்படின்னா இதான் மேக்ஸிமம் கிரேடியன்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? இதை விட நமக்கு வேல்யூ என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னா அதிகமாயிடக்கூடாது. இதான் லிமிட். ஒரு ரோடுன்னு இருக்கு அப்படின்னா அங்கே கிரேடியன்ட் இவ்வளோ தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த லிமிட்டை சொல்லக்கூடியதுன்னா லிமிட்டிங் கிரேடியன்ட். எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட் அப்படின்னா இது வந்து லிமிட்டிங் கிரேடியன்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இது ஏதாவது ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ்ல மட்டும் தான் இதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த சிச்சுவேஷன்ஸை பொறுத்து. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து இந்த ரோடுடைய லென்த் வந்து லெஸ் தென் 60 மீட்டரா இருக்குது. சரிங்களா? அதுமாதிரி ஷுட் நாட் எக்ஸீட் 100 மீட்டர். அந்த ஸ்ட்ரெச் வந்து 100 மீட்டர் அதிகமாகாமல் இருக்குது. இதே மாதிரி கேசஸ்ல இந்த எக்ஸப்ஷனல் கிரேடியண்ட்டை நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா லிமிட்டிங் கிரேடியண்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா மினிமம் கிரேடியன்ட். இது எதுக்காண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ரோடு சர்ஃபேஸில் லைட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இந்த டைரக்ஷனில் நமக்கு கிரேடியன்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது கிராஸ் ஃப்ளோ. இது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருந்தோம், கேம்பர்னு சொல்லுவாங்க. அதே இது இந்த டைரக்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. இது எதுக்காண்டி கொடுப்பாங்க அப்படின்னா ட்ரைனேஜுக்காண்டி கொடுப்பாங்க. சரிங்களா? நம்மளுடைய ரோடில் வந்து வாட்டர் நிற்கக்கூடாது. சரிங்களா? மழை பெய்யுது அப்படின்னா அந்த வாட்டர் ஃபுல்லாக வெளியே போகிறதுக்காண்டி ஒரு மினிமம் கிரேடியன்ட் கொடுப்பாங்க. அது எவ்வளோ ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா காங்கிரீட் ரோடாக இருந்தது அப்படின்னா 0.5% அல்லது 1/200 சொல்லுவாங்க. 1 வெர்டிக்கல் 200 ஹரிசாண்டல் ப்ரொவைட் பண்ணணும். சரிங்களா? அதே இது நமக்கு ஓப்பன் டெரைனாக இருந்தது அப்படின்னா 1% அல்லது 1/100 ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த கிரேடியன்ட் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டெரைனுக்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த டேபிளும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் டெரைன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிளெயின், ரோலிங்கு, மவுண்டெயின், ஸ்டீப்பு. சரிங்களா? இப்போ நம்ம என்னெல்லாம் படித்தோம்? ரூலிங் கிரேடியன்ட், லிமிட்டிங் கிரேடியன்ட், எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட். சரிங்களா? அப்போ ரூலிங்கை பொறுத்த வரைக்கும் பிளெயின் ரோலிங் கண்டிஷனாக இருந்தது அப்படின்னா 1/30. இந்த ஃபர்ஸ்ட்டு மட்டும் இந்த 1/30, 1/20, 1/15 படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மவுண்டெயின் ஸ்டீப் வரும்போது பாருங்க 5, 6, 7, 6, 7, 8. சரி, அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். இதில் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் கிரேட் காம்பன்சேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ கிரேடியன்ட் வந்து நமக்கு
ஆஸ் பர் ஐஆர்சி படி சரிங்களா 4% வரைக்கும் நமக்கு எந்த கிரேடியன்ட்டுமே கொடுக்க தேவையில்லை சரிங்களா. அதாவது 4%க்கு மேலே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கிரேடியன்ட் ப்ரொவைட் பண்ணவே கூடாது சரிங்களா. அப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அதை காம்பன்சேட் பண்ணணும் சரிங்களா. அந்த ரோட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோடைய ரேடியஸில் அந்த கிரேடை வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிரேட் காம்பன்சேஷன் சொல்லுவாங்க. இதோடைய ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். 30 + R/R அல்லது 75/R சரிங்களா. எது கம்மியாக இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துக்கணும். அப்போ நமக்கு 30 + R/R அல்லது 75/R. ஓகே, இதான் நமக்கு கிரேடியன்ட்ல உள்ளது. இதுல இருந்து நமக்கு ப்ராப்ளமும் பாருங்க இதே மாதிரி கேட்பான் சரிங்களா. கிரேடியனுடைய ஹைவே வந்து 1/50 சரிங்களா. அது மாதிரி ரேடியஸ் வந்து 150 மீட்டரு. ஆஃப்டர் கிரேட் காம்பன்சேஷன் த கிரேட் ஷுட் பி நாட் லெஸ் தென் 4%. சரிங்களா. கிரேட் காம்பன்சேஷன் பண்ணதுக்கப்புறம் அது 4% விட கம்மியாக இருக்கக்கூடாது. அப்போ வாட் இஸ் த கிரேட் காம்பன்சேஷன் கேட்டிருக்கான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 30 + R/R. அதாவது இதில் நமக்கு வேல்யூ என்ன வருது அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கிரேடியன்ட் 1/50. 1/50னா என்ன அர்த்தம்னா 6.7% வருது. 4%க்கு மேலே ப்ரொவைட் பண்ணக்கூடாது சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதை வந்து காம்பன்சேட் பண்ணணும் சரிங்களா. அதாவது இந்த n 1/15 போட்டிருக்காங்களா இது எப்பவுமே என்ன பண்ணணும்னா 100ஆல் அந்த 50 டிவைட் பண்ணிருங்க. டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 6.67 வரும் சரிங்களா. இதுதான் நமக்கு கிரேடியண்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை என்ன பண்ணோம்னா காம்பன்சேட் பண்ணணும். காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னது 30 + R/R. ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா அதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 1.2%ன்னு வரும். இன்னொரு ஃபார்முலா வந்து 75R. அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 0.5ன்னு வருது. இந்த ரெண்டில் மினிமம் வேல்யூ எதுவோ அது எடுத்துக்கணும். அப்போ 0.5% நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் காம்பன்சேட் பண்ணணும் சரிங்களா. அப்போ இப்போ நம்ம அந்த 6.67 இருந்து 0.5 மைனஸ் பண்ணாலும் நமக்கு என்னதான் வருது அப்படின்னா வேல்யூ 4 தாண்டி தான் வருது சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 4 தாண்டி வருதுன்னா அது ஓகே. அதாவது ஓகேன்னு எடுத்துட்டு அந்த 0.5% தான் என்ன பண்ணணும் அப்படின்னா காம்பன்சேட் பண்ணணும் சரிங்களா. நெக்ஸ்ட் சைட் டிஸ்டன்ஸ். சரி, சைட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ், ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் சரிங்களா. இதே மாதிரி சொல்லுவாங்க. ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் அல்லது அப்சல்யூட் மினிமம் சைட் டிஸ்டன்ஸ் அல்லது நான் பாசிங் சைட் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா. இன்னொரு என்ன அப்படின்னா ஓவர் டேர்னிங், சேஃப் ஓவர்டேக்கிங் அல்லது பாசிங் சைட் டிஸ்டன்ஸ்னு இதை சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ், அதை ஐஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி ஒவ்வொன்றையும் படிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ். இதுவும் நமக்கு வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வெஹிக்கிள் ட்ராவல் ஆகும்போது சைட் டிஸ்டன்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே வெஹிக்கிள் போயிட்டு இருக்குது, இங்கே ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருக்குது. இந்த வெஹிக்கிள்ல இருந்து நீங்கள் இந்த வெஹிக்கிளை பார்க்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா சைட் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ இந்த வெஹிக்கிளும் இப்போ இதை நீங்கள் வந்து டச் பண்ண போறீங்க அப்படின்னா பிரேக் பண்ணி ஸ்டாப் பண்ணுவீங்கல்ல. அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணும்போது இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். அதே நீங்கள் இந்த வெஹிக்கிளை வந்து ஓவர்டேக் பண்ணி போறீங்க, இதே மாதிரி ஓவர்டேக் பண்ணி இந்த இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அப்போ இந்த ஓவர்டேக் பண்ணக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் இந்த லென்த் ஆஃப் த ரோடு வந்து நமக்கு அந்த டிரைவருக்கு விசிபிளா இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஹைட் ஆஃப் த டிரைவர், அதாவது டிரைவருடைய ஹைல இருந்து நம்மளுடைய ரோடு சர்ஃபேஸ் வந்து, அதாவது இது ரோடுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வெஹிக்கிள் இப்படி இருக்குது சரி, இதில் டிரைவர் இருக்காரு அப்படின்னா இந்த ரோடுல இருந்து வெஹிக்கிளுடைய ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1.2 மீட்டர் இருக்கும் சரிங்களா. அப்போ தான் அவருக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறது தெரியும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்,
அதாவது இந்த முன்னாடி வரக்கூடிய ஆப்ஜெக்டுடைய ஹைட் மினிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 0.15 மீட்டராவது இருக்கும். சரிங்களா? அப்போ இதெல்லாம் இந்த டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் அவங்களால ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மூவிங் வெஹிக்கிள் வித் ஐ லெவல் ஆஃப் டிரைவர். சரிங்களா? டிரைவரோட ஐ லெவல்ல இருந்து அந்த ஆப்ஜெக்டுடைய லெவல் இருக்குல்ல, இது வரைக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா எஸ்எஸ்டி, ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, இது நமக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா ரெண்டு வெஹிக்கிளும் ஹெட் ஆன் காலிஷன் ஆயிரும். சரிங்களா? சரி, இப்போ இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது, இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். எஸ்எஸ்டி ஈக்குவல் டு விடி பிளஸ் பி ஸ்கொயர் பை 2GFன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோங்க. SST equal to lag distance plus braking distance. lag distance na enna appadina v into t. சரிங்களா? அதாவது ஸ்பீட் இன்டு டைம், வெலாசிட்டி இன்டு டைம் கூட சொல்லலாம். சரி, அந்த டைம் டீங்கிறது என்ன அப்படின்னா ரியாக்ஷன் டைம் சொல்லுவாங்க. சரி, அந்த ரியாக்ஷன் டைம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2.5 செகண்ட் இருக்கும். அப்போ இது லேக் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா. பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா வி ஸ்கொயர் பை 2GFன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம பிரேக் பிடிச்சதுக்கு அப்புறம் வெஹிக்கிள் மூவ் ஆகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். மெயினாக அந்த ஃபார்முலா முக்கியம். சரிங்களா? சரி, இப்போ இங்க வாங்க. இந்த டோட்டல் ரியாக்ஷன் டைம் பார்த்தோம்ல, டோட்டல் ரியாக்ஷன் டைம்னா என்ன அப்படின்னா ப்ரிசிப்ஷன் டைம் ப்ளஸ் பிரேக் ரியாக்ஷன் டைம் சொல்லுவாங்க. அதாவது முன்னாடி வைக்கிற வெஹிக்கிள் நமக்கு தெரியும்ல, அந்த டைம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரிசிப்ஷன் டைம் சொல்லுவாங்க. இப்போ அந்த வெஹிக்கிளை பார்த்தோட நீங்க பிரேக்கை ரியாக்ட் பண்ணுவீங்கல்ல, அதான் பிரேக் ரியாக்ஷன் டைம். சரி, அந்த ரெண்டு டைமும் சேர்ந்தே நமக்கு எவ்வளோ அப்படின்னா ஒன்லி 2.5 செகண்ட் தான். சரிங்களா? இப்போ இதை நமக்கு ஒரு தியரி மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. என்ன தியரி அப்படின்னா PIEV தியரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது உங்களுடைய ப்ரிசெப்ஷன் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இதில் பாருங்க, அதாவது ப்ரிசெப்ஷன், இன்டலெக்ஷன், எமோஷனல் வேல்யூஷன். சரிங்களா? இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய டோட்டல் ரியாக்ஷன் டைமை நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க 2.5 செகண்ட். சரிங்களா? அப்போ இதில் வந்து ரியாக்ஷன் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல எஸ்எஸ்டி அப்படின்னா லேக் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் சொன்னோம். இந்த லேக் டிஸ்டன்ஸுக்கு இன்னொரு நேம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரியாக்ஷன் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இப்படி ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு, முன்னாடி ஒரு வெஹிக்கிள் போகுது, இந்த வெஹிக்கிளை பார்த்தோன்னே நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிரேக்கை அதாவது பிரேக்கை வந்து அழுத்த போறீங்க. சரிங்களா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் டிராவல் பை த வெஹிக்கிள் டூரிங் த டோட்டல் ரியாக்ஷன் டைம். இப்போ அந்த ரியாக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி வெஹிக்கிள் கொஞ்சம் தூரம் மூவ் ஆயிருக்கும்ல, அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா டோட்டல் ரியாக்ஷன் டிஸ்டன்ஸ் அல்லது லேக் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரியாக்ட் பண்ணி பிரேக்கை வந்து அழுத்துறீங்க. அப்போ நீங்க பிரேக் பிடிச்சதுக்கு அப்புறம் வண்டி என்ன ஆகும் அப்படின்னா வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகி கொஞ்சம் தூரம் மூவ் ஆகி ஸ்டாப் ஆகும்ல, அந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்னு சொல்றாங்க. சரிங்களா? அதான் அங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்க. த டிஸ்டன்ஸ் டிராவல் ஆஃப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் பிரேக். நீங்கள் பிரேக்கை வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் டிராவல் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். இந்த பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அது ரியாக்ஷன் டிஸ்டன்ஸில் ரியாக்ஷன் டைமில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் ஆகிருக்கும்ல, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரியாக்ஷன் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மெயினாக இதோடைய மீனிங் என்ன, இந்த ஃபார்முலா என்ன, இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு ஏஐ எக்ஸாம் பொறுத்து இந்த லேக் டிஸ்டன்ஸ் மட்டுமே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதாவது வெலாசிட்டி கொடுத்துருவாங்க, ரியாக்ஷன் டைம் கொடுத்துருவாங்க. கொடுக்கல அப்படின்னாலும் ரியாக்ஷன் டைம் வந்து எஸ்எஸ்டிக்கு, அதாவது ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸுக்கு வந்து நமக்கு ரியாக்ஷன் டைம் கேட்டாங்கன்னா 2.5 செகண்ட். சரிங்களா? அதே மாதிரி பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா வி ஸ்கொயர் பை 2GF. சரிங்களா? இதுதான் காமனான ஃபார்முலா.
இது நமக்கு எஃபிஷியன்சியை பொறுத்து அந்த ஃப்ரிக்ஷனை பொறுத்து இந்த ஃபார்முலாவும் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? காமனான ஃபார்முலா என்ன அப்படின்னா இதான் B²/2GFன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம எஸ்எஸ்டி வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னா 2 வீக்குன்னு என்ன ஆயிரும் அப்படின்னா கொலாய்ட் ஆயிரும். சரிங்களா? சரி, இப்போ பாருங்க இந்த எஸ்எஸ்டியோட ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரிக்ஷன் மட்டும் இருந்தது அப்படின்னா பிடி ப்ளஸ் V²/2GF. இது எப்போ அப்படின்னா இந்த வெலாசிட்டி வந்து மீட்டர்/செகண்ட்ல கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் இந்த வெலாசிட்டி km/h கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா 0.278 மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? இங்கே என்ன பண்ணணும்னா கேபிட்டல் V²/254 டிவைட் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த 2 மட்டும் தான் அடிஷ்னலாக பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் இப்போ நமக்கு எஃபிஷியன்சி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை கீழே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே இது நம்ம கிரேடியன்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷன்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அசெண்டிங் கிரேடியண்டாக இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும், டிசெண்டிங் கிரேடியண்டாக இருந்தால் நெகட்டிவ் போட்டுக்கணும். சரிங்களா? ஃப்ரிக்ஷன் ப்ளஸ் கிரேடியண்ட் தான் எப்போ அசெண்டிங்காக இருந்ததுன்னா. இதே வந்து நமக்கு டிசெண்டிங்காக இருந்ததுன்னா ஃப்ரிக்ஷன் மைனஸ் கிரேடியன்ட். ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த மினிமம் எஸ்எஸ்டி நமக்கு ஒரு சிங்கிள் லேண்டாக இருந்தது அப்படின்னா அந்த எஸ்எஸ்டி அப்படியே கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சிங்கிள் லேண்டில் வந்து 2-வே டிராஃபிக்காக இருந்தது அப்படின்னா நம்ம எஸ்எஸ்டியை என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ 2 லேண்டில் 2-வே இருந்தாலும் எஸ்எஸ்டி அப்படியே எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் லேண்டில் வந்து நமக்கு 2-வே டிராஃபிக் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா எஸ்எஸ்டியை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கும். சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சு. சரி, அதே மாதிரி இதில் இன்னொரு கண்டிஷன் எழுதி வச்சுக்கோங்க. இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ் சரி ஐஎஸ்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஐஎஸ்டி ஈக்குவல் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 டைம்ஸ் எஸ்எஸ்டி. ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸுக்கு நமக்கு 2 டைம்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு 1-வே சிங்கிள் லேனாக இருந்ததுன்னா இந்த சேஃப் எஸ்எஸ்டி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எதை வச்சு அப்படின்னா அந்த டிசைன் ஸ்பீடை வச்சு நமக்கு இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் 2 வேல்யூ மட்டும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. 80 km/h இருந்தது அப்படின்னா சேஃப் சைட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 120. 100 km/h இருந்ததுன்னா 180. சரிங்களா? நீங்கள் ப்ராப்ளம் கேட்குறாங்க அப்படின்னா இந்த டேபிள் படிச்சிருந்தா கூட நீங்கள் ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்கள் ஃபார்முலா வச்சும் ஒர்க் அவுட் பண்ணலாம். சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லாங்கிடியூட்னல் ஃப்ரிக்ஷனுக்கும் ரிட்டார்டேஷனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. ரிட்டார்டேஷனுங்கிறது ஏ ஈக்குவல் டு என்ன அப்படின்னா எஃப் இன்டு ஜி. சரிங்களா? எஃப் இன்டு ஜி. ஜிங்கிறது கிராவிட்டி, எஃப்ங்கிறது என்ன அப்படின்னா லாங்கிடியூட்னல் ஃப்ரிக்ஷன். லாங்கிடியூட்னல் ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 0.35 to 0.40. நாம் ப்ரீவியஸ் இயர் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம் 0.35 to 40 தான் லாங்கிடியூட்னல் ஃப்ரிக்ஷனு. சரிங்களா? ரிட்டார்டேஷன் கேட்டாங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இன்டு ஜி. ஓகே, இவ்வளோதான் நமக்கு எஸ்எஸ்டியில் இருக்கக்கூடியது. இதை வச்சு நமக்கு ப்ராப்ளம் வந்து இதே மாதிரி ஃபுல் ப்ராப்ளம் கேட்க மாட்டாங்க. லேக் டிஸ்டன்ஸ் மட்டும் என்னன்னு கேட்பாங்க, அல்லது பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் மட்டும் என்னன்னு தான் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ். இது நம்ம ஏற்கனவே சொன்னபடி தான். இப்போ ஒரு வீக்கு முன்னாடி போயிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீக்கில் வந்து ஓவர் டர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா சரிங்களா, அப்போ நமக்கு இந்த A2ங்கிறது மூவ் ஆகி A3க்கு வரணும். சரி, இந்த ரெண்டுக்கு இடையில கூட இந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அதாவது
ரோட் சர்ஃபேஸ்லேருந்து நம்மளுடைய டிரைவருடைய ஐ வரைக்கும் உள்ள ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1.2 மீட்டர் இருக்கணும். அதே மாதிரி ஆப்ஜெக்டுடைய ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1.2 மீட்டர் இருக்கும். சரிங்களா? நம்ம அங்கே ஆப்ஜெக்டுடைய ஹைட் என்ன படித்தோம் அப்படின்னா எஸ்எஸ்டியில் 0.15 மீட்டர்னு படித்தோம். பட் ஓஎஸ்டியில் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே எப்படி இருக்கும்னா 1.2 மீட்டராக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி எஸ்எஸ்டியில் நம்ம ரியாக்ஷன் டைம் என்ன படித்தோம் அப்படின்னா 2.5 செகண்ட்னு படித்தோம். சரிங்களா? அங்கே ஓவர்டேக்கிங்கில் வந்து 2 செகண்ட் தான். சரி, அந்த ரெண்டையும் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் எக்ஸாம்பிள் திரும்ப திரும்ப கேட்பான். இங்கே பாருங்க, இந்த ரியாக்ஷன் டைம் ஆஃப் டிரைவர் வந்து ஓஎஸ்டியில் 2 செகண்ட் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஓஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா D1 + D2 + D3ன்னு சொல்லுவாங்க. இந்த 3 டிஸ்டன்ஸையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். சரி, அந்த 3 டிஸ்டன்ஸ் என்னங்கிறது இங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்க. டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த ஓவர்டேக் வெஹிக்கிள் ஏ டூரிங் த ரியாக்ஷன் டைம். சரி, அதாவது அது ஓவர்டேக் பண்ண போது அப்போ A1லேருந்து A2க்கு மூவ் ஆகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் D1ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்லோவாக இருக்கக்கூடியது அந்த ஸ்பீடை வந்து ரியாக்ட் பண்ணுது. சரிங்களா? அப்போ A1 டு A2லேருந்து A3க்கு போகக்கூடியது தான் அந்த ஓவர்டேக்கிங் ஆப்ரேஷன் நடக்கும்ல, அந்த டிஸ்டன்ஸை D2ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஓவர்டேக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள டிஸ்டன்ஸ் D3. சரிங்களா? இப்போ பாருங்க, T1ங்கிறது VP × Dன்னு சொல்லுவாங்க. VPங்கிறது என்ன அப்படின்னா ஸ்லோ மூவிங் வெஹிக்கிளுடைய ஸ்பீடு இன்டு ரியாக்ஷன் டைம். நெக்ஸ்ட் பாருங்க D2. D2ங்கிறது என்ன அப்படின்னா B + 2S. சரிங்களா? B + 2S. இங்க வந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த Bங்கிறது என்ன அப்படின்னா VP × Tன்னு சொல்லுவாங்க. இந்த கேபிட்டல் Tக்கு மீனிங் என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. எஸ்ங்கிறது ஸ்பேசிங் பிட்வீன் த வெஹிக்கிள். சரிங்களா? Tங்கிறது 4S/A, அதாவது √4S/A. கேபிட்டல் Tங்கிறது டைம் ஆஃப் ஓவர்டேக்கிங் ஆப்ரேஷன். சரிங்களா? அதாவது அந்த ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறது தான் கேபிட்டல் T. கொஸ்டினில் இதை மட்டும் தான் கேட்பாங்க. சரிங்களா? என்ன கேட்பாங்க அப்படின்னா இப்போ நமக்கு 2 வெஹிக்கிளுக்கான ஸ்பேசிங் கொடுத்துருவாங்க, எஸ் உடைய வேல்யூ கொடுத்துருவாங்க, ஆக்சிலரேஷனும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன அப்படின்னா ஓவர்டேக்கிங் டைம் என்னன்னு கேட்பாங்க. அப்போ அதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா √4S/A. சரிங்களா? நெக்ஸ்ட் D3ங்கிறது என்ன அப்படின்னா B × சில நம்ம ஸ்பீடா மூவ் ஆகிட்டு இருக்கோம்ல அந்த ஸ்பீட் இன்டு ஓவர்டேக்கிங் டைம் தான் என்ன அப்படின்னா D3. அப்போ D1ங்கிறது ஸ்லோவா மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்பீடு இன்டு ரியாக்ஷன் டைம். சரிங்களா? D3ங்கிறது ஸ்பீடா மூவ் ஆகக்கூடிய ஸ்பீடு இன்டு என்ன அப்படின்னா ஓவர்டேக்கிங் டைம் போடும். சரிங்களா? இந்த 3 ஃபார்முலா மட்டும் படிச்சுங்க, ரிமைனிங் எதுவும் தேவையில்லை. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஸ்பேசிங் பிட்வீன் த வெஹிக்கிள் 0.7 VP + Lன்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம மீட்டரில் கேட்டாங்க அப்படின்னா அதாவது VP வந்து மீட்டர்/செகண்ட்ல கொடுத்தாங்கன்னா, இதே கிலோமீட்டர்/ஹவரில் கொடுத்தாங்கன்னா 0.2 VB + L. சரி, இப்போ இந்த லென்த் ஆஃப் த வெஹிக்கிளுடைய வீல் பேஸுடைய லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஆஸ் பர் IRC படி 6.1 மீட்டர் இருக்கும். சரிங்களா? இந்த வேல்யூஸ் தான் அங்கே முக்கியம். இதை வச்சு ரொம்ப அதிகமாக கேட்க மாட்டாங்க. சரிங்களா? டோட்டல் ரியாக்ஷன் டைம் OSTக்கு என்னன்னு கேட்பாங்க 2 செகண்ட். லென்த் ஆஃப் த வீல் பேஸ் என்னன்னு கேட்பாங்க 6.1 மீட்டர். சரிங்களா? ஹைட் ஆஃப் த டிரைவர், அதே மாதிரி ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் உடைய ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எவ்வளோ இருக்கணும்? ரெண்டுமே என்னது 1.2 மீட்டர். சரிங்களா? இதே மாதிரி கொஸ்டின் தான் ரிப்பீட்டடாக இருக்கும். ப்ராப்ளம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ப்ராப்ளம் கேட்குறாங்க அந்த ஓவர்டேக்கிங் டைமு, சரிங்களா, இல்லைன்னா ஸ்பேசிங் ஆஃப் த வெஹிக்கிள், இதை வச்சு தான் கேட்பான். சரி, அதே மாதிரி நமக்கு VB கொடுக்கல அப்படின்னா நம்மள அசியூம் பண்ணிக்கணும். சரிங்களா? அதாவது km/h கொடுத்தாங்கன்னா 60ஆல் மைனஸ் பண்ணிக்கோங்க, மீட்டர்/செகண்டில் கொடுத்தாங்கன்னா 4.5ஆல் மைனஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 2-வே டிராஃபிக், 1-வே டிராஃபிக். இப்போ 2-வே டிராஃபிக்காக இருந்தால் தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா D1, D2, D3 மூணுமே வரும்.
ஒன் வே டிராஃபிக்காக இருந்தால் D1 + D2 மட்டும்தான் வரும். சரிங்களா? சரி, இப்போ என்ன அப்படின்னா மினிமம் லென்த் ஆஃப் ஓவர்டேக்கிங் ஜோன் என்ன மினிமம் லென்த் கேட்டாங்க அப்படின்னா 3 × OST. சரி, அதாவது 3 × 1 வேயாக இருந்தால் D1 D2 மட்டும் ப்ளஸ் பண்ணணும், 2 வே இருந்தால் 3ஐயும் ப்ளஸ் பண்ணிக்கணும். இன்னொன்று என்ன கேட்பாங்க அப்படின்னா டிசைரபிள் லென்த் கேட்டாங்க அப்படின்னா 5 × OST. இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மினிமம் லென்த் ஆஃப் ஓவர்டேக்கிங் ஜோன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3 × OST. அதே இது டிசைரபிள் லென்த் என்ன அப்படின்னா 5 × OST. சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த ஓவர் டேக்கிங் ஆக்சிலரேஷன் இந்த இதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. இது வேற ஒன்றும் இல்லை, ஸ்பீடு கூட கூட நமக்கு அந்த ஆக்சிலரேஷனுடைய வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகிட்டே வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சு. சரிங்களா? ஸ்பீடு கூடிச்சு அப்படின்னா ஓவர்டேக்கிங் ஆக்சிலரேஷன் என்ன ஆகுது அப்படின்னா கம்மியாகுது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். சரி, ஓகே. அப்போ இது வரைக்கும் நம்ம இந்த சைட் டிஸ்டன்ஸும் கிரேடியன்ட்டும் பார்த்துருவோம். சரிங்களா? நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இந்த ஹரிசாண்டல் கர்வ்ஸு, சூப்பர் எலிவேஷனு, சரிங்களா, இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.